இதெல்லாம் எடுத்துடணுமா அந்த விதையெல்லாம்? ஆமா, அதாவது இது போட்டா ரொம்ப காரம் ஏறிடும். அப்படி தூக்காரா கை? ஏய் அப்ப இப்போ இது கிரேவி மாதிரி வரணுமா? இன்னும் அந்த அளவுக்கு சொல்லணுமா? வாட்ஸ்அப் மக்களே, வெல்கம் டு மோனுவல். நான் உங்கள் மோகன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பசங்களோட சேர்ந்து வந்துட்டு கூட்டாஞ்சோறு வந்துட்டு சமையல் பண்ண போகிறோம். பசங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 7 பேர் வந்துட்டு நாட்டுக்கோழி கடையில் வெட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டாஞ்சோறுன்னு சொன்னாவே ஒரு வந்துட்டு செம்ம ஹாப்பி மூமெண்ட்ஸுங்க. இதெல்லாம் வந்துட்டு அனுபவிச்சிங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு செம்ம ஃபீலாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஒர்க்கு இல்லை வந்துட்டு காசு அப்படி இப்படின்ட்டு ஓடிட்டு இருப்போம். ஆனால் வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு இந்த பசங்களோட வந்துட்டு அந்த கூட்டாஞ்சோறு சமையல் செஞ்சு சாப்பிட்றப்போ ஒரு ஃபீல் வரும் பாருங்க. ஆஹா, அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகே, இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நானும் வந்துட்டு வளவள குளக்குளம்லாம் பேச மாட்டேன். வீடியோவில் வந்துட்டு எது எது தேவையோ அதை மட்டும் வந்துட்டு கட் பண்ணி சூப்பராக எடிட் பண்ணி அந்த மூமெண்ட்லாம் இருக்குல்ல, சூப்பர் மூமெண்ட், அதை மட்டும் நான் வந்துட்டு தரேன். அதனால் எனக்காக வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்க, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ராக்கெட்டில் வர மாதிரி வந்துட்டு இருக்கேன். ஏன்டா கறி கெட்டு போயிடாதாடா இவ்வளோ நேரம்ண்ணா? அறியுங்க வந்துட்டானா? ஏய் கெத்தா வரான்டா. உங்கள் பைக்கோட அவன் பைக் தானே எனக்கு பிடிச்சிருக்கு. ஏய் வாடாங்க. எக்ஸல்னோடனே அங்கேயே ஓரமாக போடுறான் பாரு. ஹாய் சொல்லிடு. உன் நண்பன் பார்த்துட்டு இருப்பியா? ஓகேங்க, பாத்திரம்லாம் நம்ம வீட்லேயே எடுத்துக்கலாம். நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா வச்சு வாடகைக்கே விடலாம். தட்டுன்னு கொஞ்சம் பெருசாவா? திருவிழா கம்மன் நான் வாடகைக்காச்சும் விட்டுருக்கலாம். இது ரொம்ப பெருசா? இது மாதிரி ஒரு நாள் பெரிய பிரியாணி போடலாமாடா இதில்? எந்த சைஸ்க்கு? வாடா, இது ரொம்ப பெருசாக தான்டா இருக்கு. ஏன்டா வேலைக்கு போலியா? மூஞ்சி மறைச்சா அப்புறம் சாப்பிட்றப்ப எப்படி? இது கரிச்சி கட்டிட்டு சாப்பிடுவியா? கண்ணை மறைச்சிக்குவியா? சரி, அரிசி எடுத்துக்கலாமா? அதில் இது இருக்குண்டா, மிளகா இருக்கும், மிளகாத்தூள் இருக்கும். என்னென்ன வேணுமோ எடுத்துக்கோ. இந்த மிளகாத்தூள், இந்தா மஞ்சத்தூள் போதுமா? உப்பு ஒரு பாக்கெட். தூளுப்பு நம்மள்டே இருக்கு. உப்பு தேவையில்லையா? ஒரு தட்டு எடுத்துக்கடா. தேவையில்லையா? இந்தாங்கடா, இஞ்சி இதில் இருக்கு. கத்தி, இந்த கத்தி ஒரு 3 அட எடுத்துட்டு மறுபடியும் இது பண்ணிக்கலாம். கத்தி என்ன வாங்கியாச்சுல்ல? சரி ஓகே. சரி தான், அரிசி எடுத்து போடு. ஒரு 1.5 படி போடு. நீ நைட் நான் பிடிச்சி வச்சிருக்கேன் ப்ரோ. நாளைக்கு புறா கறி. புறா கறியா? சாப்பிட்லாமா புறா? போது, ரொம்பலாம் போட வேண்டாம்டா. அரி ஒன்று அரை போடு. இதுவே அதிகமாக. ஆமாம். ஏங்க ஸ்பாட்டுக்கு போயிடலாமா? கறிவேப்பிலை போடணுமா? சரி எடுத்துகிட்டு வரேன். அதிகமாவா? கறியா? அருமையிலே. ஏண்டா கறி வண்டியிலே இருக்குதா? ஆமாம், கறி இருக்கலவா? இல்லை, கௌதம் போயிட்டு இருக்கான் பாருங்க கரையில். அதான் கௌதம் செட்டு தான். அதெல்லாம் அன்றைக்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரடா வீட்டில். போச்சுரும். இந்த கௌதம் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார்ல மாம்சே. நேர்பாதையில் போக சொன்னால் ஷார்ட்கட்டில் போகிறானம்மா. ஃபோன் நோண்டிக்கிட்டு அங்கே போய் இறங்கிறாரே. ஏதாச்சும் இது மிதிச்சுட்டு வந்து சமையல் செய்கிற இடத்துல ஸ்பாட்டன்ஸ் மாதிரி போயிட்டுருக்குறான். கோழி பிடிச்சிக்கலாம்டா, வேணுண்ணா? பிடிச்சிக்கலாம். ஆண் கோழியெல்லாம் பிடிச்சிட்டாங்க யாரும். பிடிச்சிக்கலாமா? இவனா அரிசி எடுத்து போடு. ஓடுறானுங்க. வேலைக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டியா? இங்க வாசு போடா. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கடா. சில்வர் ஜூப்ளி ஒரே அடி பொழந்து ஓடு. நாளைக்கு அங்கே மேனேஜர் பார்த்துட்டு ஓஹோ இதான் விஷயம். அப்பா ரொம்ப வருஷம் ஆச்சுங்க எங்கள் சமையல் பண்ணி. போன வாரம் தாண்டா வாத்து வருத்தானுங்க. பரவாயில்ல காய்ஸ். இது இத்தச்சோடு வச்சு முளைக்கி வச்சுருக்கானுங்க. இந்த ஒரு விறகு எரிக்கிறது கேஸ் இல்லாதனால அது ஒரு விறகு வச்சு எரிக்கிறோன்னு சொல்லி அந்த மீம்ஸ் எல்லாம் போட்டாங்களா, அது மாதிரி ஏன்டா டேய் இங்கே ஒரு விறகு பாரு, எத்தச்சோடு விறகு. நீங்கள் பழைய வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதாங்க எங்கள் ஸ்பாட்டு. சூப்பராக இருக்கும். இந்த சைட் பாருங்களேன்.
இது ஆறு அப்படியே இங்கே கொஞ்சம் தூரம் போயிட்டு இன்னும் தண்ணி அந்த சைடு. இது நாங்கள் வந்துட்டு கிரிக்கெட் விளாட்ற ஸ்பாட்டு. அப்புறம் இதுதான் இங்கே ஃபுல்லாக சமையல் செய்வோம். பிளேஸ் எப்படி இருக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். சரி அங்கே போயிட்டு எல்லாம் உழிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தாலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்கே இன்னும் சூப்பராக இருக்குது கூலிங்காக. பிளேஸ் அங்கே உட்காரத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கா, அதனால சரி போயிட்டு அங்கே எல்லாத்தையும் உழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்தாச்சு. ஏன்னா இப்போ என்னடா செய்ய போகிறோம்? மிளகாரி. ஏன்னா இப்படி வீடியோவை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க, சொல்லி வச்சு பேசுகிற மாதிரி நினைப்பாங்கல்ல. டேய் அவன் தானே சொல்கிறேன், யார் சொல்கிறேன் இப்போ சொல்கிறான். என்னடா செய்ய போகிறோம்? அதாவது இன்னைக்கு வந்து வரமிளகா கறி வந்து செய்ய போகிறோம். வரமிளகா ப்ளஸ் வந்து இஞ்சி, பூண்டு, அப்புறம் வந்து வெங்காயம், உப்பு, இதை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த வரமிளகா கறி டிஷ் வந்து செய்ய போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் எடுத்துடணுமா, அந்த விதையெல்லாம்? ஆமாம், அதாவது இது போட்டால் ரொம்ப காரம் ஏறிடும். அதனால இந்த உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த மசாலாலாம் எதுவுமே போட மாட்டோம். மசாலாலாம் எந்த மசாலா யூஸ் பண்ணுறோம்? யார் இப்போ சமையல் செய்ய போகிறா? சமையல் செய்ய போகிறது ஹரியா. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு, யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறான்டா. இவனை நம்பி இன்னைக்கு சமையல் செய்ய விட்டு அழுகாவும் சவுண்டு கம்மி பண்ணி வச்சு பார்த்துட்டு இருக்கிறான்டா. சமைக்கலனாலும் உண்மையாக வந்து எல்லாரும் ஹெல்ப்லாம் பண்ணி கொடுக்குற பார்த்தியா? உண்மையாமே ஒன்று ஏய் அப்போ சூப்பராக சமைப்பான்டா. ஒரு டைம் விறகு எரிச்சாம் பாரு, தண்ணியே காலியே நாலு கூட அப்படின்னு அழுவுது. இட்லி அதுக்கு மேல 2 மணி நேரமா, மீதி 2 செங்கலை வச்சுட்டு இட்லி குண்டா வச்சு 2 செங்கல் வச்சு படிச்சிருந்தோம். அது 1 மணிக்கு எவனாச்சும் இட்லிய 3 மணி நேரம் வேக வைப்பானா? ரமேஷ் அப்பதான்டா ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சமையல் செஞ்சு சாப்பிடலான்ட்டு வந்தியா, அதுக்கப்புறம் அவ்வளவுதான் வாழ்க்கையே வெறுத்துட்டியா. யாரோ இறங்கி இந்த வழியில வந்தானுங்களே, எவன்டா இந்த ஏரியில இருந்து வந்தது அங்க வரதுக்கு? ரமேஷா? இவன் நீ இடம் கூட்டிட்டு வந்த? இங்க இறங்கி நடந்து வரையா அங்க வரதுக்கு? கடைசியில போய் இவங்க வீட்லயே வச்சு தோசையும் வச்சு அது இட்லி அப்பயும் வேகல மறுபடியும். அதுக்கப்புறம் தான் யூடியூப் பார்த்தா இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்த்தா தின்னுட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்பயும் வேகல. அந்த வீடியோலயுமே மிஸ் பண்ணிட்டோம்ல, அந்த ஆமா வீடியோ. ஏன்டா எத்தனை வீடியோல அவனை பேசுவீங்க, அவனே கடைசியில இறக்கிட்டீங்க. எல்லா வீடியோலும் உன்னை பத்தி பேசிட்டே இருப்பானுங்கடா. உன்னை எல்லா வீடியோலையும் பேசுவானுங்கடா கௌதம். இங்க பாருங்க கோணப்புளியங்க மரம் ஃபுல்லாமே இருக்குது. ஆனால் வந்துட்டு பழுத்தது கம்மியாக தான் இருக்குது. நேற்று வந்து நான் தான் குச்சி வச்சு பொறிச்சிட்டு போயிட்டேன். ஃபுல்லாக எத்தனை மரம் இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் செம இனிப்பாக இருக்குது. 1-2 டேஸ்ட்டே இருக்காது, பட் ஆனால் இது சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாமே இருக்குது. பொறிக்கணும் வந்துட்டு மறுபடியும் 2 நாள் விட்டு 2 நாள். இங்கே இருக்குது பாருங்கள், அப்படியே இருங்க. ஓ சரி அப்படி இருங்க, திகட்டும். ஆனால் 1-2, ஆனால் நேற்று சாப்பிட செம்ம டேஸ்ட்டு. எப்படி கொண்டே எவ்வளோ கொடுக்கலாம்? எல்லாத்தையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கூகுள் பே, ஃபோன்பேலாம் அந்த அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் பண்ண முடியும். ஏய் எல்லாத்துக்கும் கொடுறா அவதி. ஆமாங்க. ஓகேங்க. ஏடா தொண்டை கவுண்டடி நாய்க்கு பிஸ்கட் போட்டோம். கவ்வுமா சூப்பராக இருக்கும். ஏய் செம்ம இனிப்பிடாது. ஆனால் கையில் 2 முள் எனக்கு ஆயிடுச்சு. என்னடா வெறும் காய மட்டும் எடுத்துக்க மாட்டியா? பின்னாடி வேர்வை தொடச்சேன். தீப்பெட்டி எடுத்துட்டீங்களா? கையில் போட்டுக்கிட்டேன். அதெல்லாம் வெளியே எடுத்துக்கலாம். விறகு அப்படி இங்கே பொறுக்கிக்கலாம். விறகு கடை பஞ்சம். இப்போ வந்துட்டு எவ்வளோ விறகு அவங்க பொறுக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோம்மா இந்தாங்க, இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கீழே வச்சு பற்ற வச்சுருங்க. அதுக்கு மேலே பெரிய பெரிய விறகு வச்சுக்கலாம். அப்போ தான் இதெல்லாம் நல்லா பிடிக்கும். ஓகேங்க, விறகெல்லாம் பொறுக்கிக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு சமையல் வீடியோ போட்டு. சும்மா அந்த விலாகு, கோவில் போகிறது, வீட்டில் பாட்டி சமையல் செய்கிறது, அதுக்கப்புறம் இதெல்லாம் தானே போட்டுட்ருந்தேன். சரி எனக்கு ஃப்ரீயாக இருந்தாங்க பசங்க. சரி ஓகே
இது ரொம்ப நாள் ஆச்சு கூட்டாஞ்சோறு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் கால் பண்ணால் கரெக்டாக வந்துட்டானுங்க. சாமி கும்பிட்டு பார்த்தா வைய அவஞ்சிரும். கெத்துரா நொட்டிருச்சு. அதனால தான் ஒரு தீப்பிடி ஃபுல்லாக எடுத்து வந்து கீழே பிடிச்சிருச்சுடா. போடுற மேலே போடு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போடு. அது பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பிடிச்சிரும் நல்லா. சென்னையில் எப்படி இருந்தீங்க? ஐடியில் வேலை செஞ்சுட்டேன். ஏதோ சொல்லிட்டு இருக்கானே, பச்சை புளி ரசமா? என்னென்ன சொல்கிறானுங்க பாருங்களேன். பச்சை புளி ரசத்துக்கு முதல்ல இது புளி கொண்டு வந்திருக்கீங்களாடா? பச்சை புளி கொண்டு வந்தீங்களாடா ஃபர்ஸ்ட்டு? இருக்கா? பச்சை மிளகா இது இருக்குடா, தண்ணி புளி மட்டும் இருந்தா ஓகே. உப்பு அப்புறம் தக்காளி, ஒரு 2 தக்காளி. அடுப்பில் ஊற்றிட போகிறேன். ஊற்று, இன்னொரு அடுப்பு வச்சுக்கலாம். நல்றது சாயுது கல்லவனுங்க. சின்ன குண்டாக்கு வச்சிருப்பானுங்க இருக்குது. போதும். அது ஏதோ செங்கலை வைக்கிறியாண்டா, வெயிட்டுக்கு அது உடஞ்சிடும். இன்னும் ஊத்துறா, பத்தாதுடா. போச்சுடா, குப்பூலுக்கு போதுடா. போதுண்டா. ஒரு ஆள் போதுங்கிறீங்க, பத்தாதா? தெரியுமா? ரைட்ரா. ஆயுஸ் மாத்திரை ஆரம்பிச்சிட்டானுங்கடா சிஎஸ்கே. இந்த வருஷம் சாமி குட்டாச்சு, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். கருணா இவங்க எல்லாத்தையும் அடிச்சு துவச்சிருக்காருனாலும் ரீல்ஸ் போடுறானுங்க ப்ரிவிஸை வச்சு. ப்ரிவிஸ் வரக்குள்ள மேட்ச் முடிஞ்சிடும். தோனி வரதுக்கு 2 வாரம் ஆயிரும். அதுக்குள்ள டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயிடுவாங்க. ஆமாம், கருணா எங்கே வந்து அடிச்சு துவைக்கிறது. அது கூட மேட்ச் முடிஞ்சு சரி பரவாயில்ல விடுங்க. கப்பு அதிகமாக வச்சிருக்காங்க, இந்த வருஷம் வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி தோத்துட்டே இருக்கனாங்க அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கும். ஆமாம், சுட்டு தீக்கிறேன்னு சொல்லி ஈரல் தேடிட்டு இருக்கானுங்க. கறி பிரித்து ஈரல் எடுத்துட்டு இருக்கானுங்க பாருங்க. என்ன பண்ணுறீங்க? ஈரலா? என்னடா கையிலும் தொலைப்பிட்டு இருக்கீங்க? தண்ணி கடை தீந்துருச்சு. சரி பரவாயில்ல, இங்கே தான் என்ன பண்ற? கையை விட்டு உழப்பிட்டு இருக்கிறா. ஈரல் உனக்கு சுட்டு தரானாமா? ஏன்டா உழப்பிட்டு இருக்கிறா? ஈரல் சொல்ல வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படிடா அரிக்குதெல்லாம் தெரியுதுடா. ஆனால் பூச்சி தான் உனக்கு காதுக்குள்ளே போயிட்டு இருக்குது. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? எடிட்டிங்கில் தூக்கிறதா? அதை ஈரல் சூடு இப்படியே கத்தி போச்சுருவேன். நீ சாப்பிட மாட்டியா? கமட்ரா, புது கத்தியில் குத்தாங்கடா. கரண்டி எல்லாம் கறி இருந்தா கம்முன்னு இருக்குடா. என்னடா தீ பிடிச்சி எரியுது? ஆகாத வேலையை பாருங்கடா. சரி விடு. டோன்ட் ஸ்பீக் கெட்ட வார்த்தை. அடிக்கிற வேலையை போடுறா. அதான் கருத்துனியா? கருத்துனியை போட்டுக்கலாம்ல? போட்டுக்கலாம்டா. கருத்துணி மறந்துட்டா. கருத்துணி மறந்துங்க. சரி ஓகேங்க. காடு, இங்கே ஒரு காடு இருக்கு, அங்கே போயிட்டு வாழலை இருந்துச்சுன்னா பறிச்சுட்டு இருக்கும். அம்மா ஊரை சுற்றியே வாழலை இருக்கு, முள்ளேறிச்சு. அதை போய் பறிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்துடலாம். ஐயா உனக்கு தாயா வாழ்க்கையே. ஜாலியாக மரத்துக்கடியில் உட்காந்துக்கிட்டு போய் இலையை எடுத்துகிட்டு வரோம். ஆனால் ஆயா ஜாலியாக தான் இருக்குது. எவ்வளோ கஷ்டம் வந்து எப்படி ஜாலியாக ஹேண்டில் பண்ணுது. சும்மா ஒரு 2 இலை மட்டும் போதும். இருங்க, அறுக்க வேற முடியாது, கட் பண்ணிட்டு அறுக்க. இலையை அறுத்துட்டு வந்தாச்சு. என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? கட்டை தெளிக்குது. முள்ளுக்குச்சி? அது என்னடா? அது ஈரலா? ஈரலை மிளகாத்தூள் போட்டால் சூப்பராக இருக்கும், உடம்புக்கு நல்லது. சூப்பராக இருக்குடா பார்க்குறதுக்கு. குச்சி வந்து உள்ளுவாமல் குச்சி அப்படி
ஏ கொதிச்சிருச்சா? டேய் இல்லையா? ஈரல் நினைச்சியா? ஒன்னு உளுந்துருச்சுடா, எடுங்கடா. டேய் என்னடா குச்சி விட்டு எடுத்துட்டு இருக்கிற? தொடக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்து துண்டுன்னு எங்கன இலகிருமா? தமிழ்லாம் பேசுறான்டா ஹரி. டேய் நீ ஏன்டா அதை கையில வச்சு சூடு வச்சுட்டு தெரியுற? விட்டுறாவா? அதான் அவனோட துண்டு புது துண்டு எடுத்துட்டு. டேய் என்னடா ஹரி டேங்கிறீங்க ஏதாவது சாக்கிட்டு? டேய் டேய் ஹரி பின்னாடி மண்ணல்றா. அதுதான் ஒன்று விழுந்துருச்சு பாரு, தள்ளி விடு. என்னடா சொல்லியிருந்தா நானாச்சும் எடுத்து போட்டுருப்பேன்டா. டே என்ன கவுச்சி அடிக்குது? கருத்துணி எடுத்து ஓபன் பண்ணுங்கடா. பொங்குதுடா டே, பொங்குதுடா டே. அப்ப பொங்கிருச்சு பொங்கல். கை விட்டு பாரு, அரிசி வந்துருச்சு. கொரண்டியா? ஏய் எத்ரா இருடா டே, அவனுக்கு தெரியாதாடா கல்யாணத்துக்குலாம் சமையல் பண்றேன். கொஞ்சம் லைட்டா ஓபன் பண்ணி விடா. அப்போ பானுமதியா? போதும். என்ன தலையெல்லாம் போட்டிருக்கிறியா? என்ன தலை? பூனத்தலை, கோழித்தலை தான்டா. அதே என்னமோ வெட்டி போட்டிருக்கிறியா? அதெல்லாம் வேண்டாம் சொல்ல வேண்டியதானே? நாட்டுக்கோழியில வேஸ்ட் பண்ண மாட்டானுங்களா? போதும். நீ என்ன ஜெகன்மோகனியாடா உட்காந்துருக்க? பசங்களோட கறி வத்துட்டு இருக்குங்க பெரியமா. அதை வந்துருவோம். பூக்குழியில் கூட அவ்வளவு வேலை பார்க்கல, எல்லாம் காலை சுட்டு. கெத்ரா பாத்துரா கரெக்டா வடிக்கலாம். அரிசி எல்லாம் கீழே விழுந்துண்டா. சாப்பாடு பார்த்து பொறுமையா ஊத்து, ரொம்பலாம் ஊற்ற வேண்டாம். பொறுமையா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஊத்து. அரிசி அப்பப்போ சாப்பாடு வருதான்னு பார்த்து. அரிசினே வருது வாயில். எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஊத்துங்கடா சீக்கிரம். சூப்பர்ரா டேய். அப்படியே கைக்கு தேய்ச்சி கூட்டுக்கோ. பாதி எண்ணெய் கைலி காலி ஊத்திட்டு அப்படியே எண்ணெய் தேய்ச்சிக்கோ. உனக்கு அங்கதானே கை அடி விட்டு இருக்குது கபடி விளாண்டு. அப்படியே தேய்ச்சிக்கோ. நீ விட்டா எப்படா இருக்குது? வின்னு இருக்குதா? அப்படியே தேய்ச்சிக்கடா. டேய் இது அடுப்பு கூட பிலிப்ஸ். நீ இப்படி எரிச்சு விட்ற எப்ப பாரு. அத சீக்கிரம் தான் இருண்டா. வெங்காயம் போடுற வெங்காயம். டேய் இது என்னடா செடி முளைச்சிட்டு நிக்குது இந்த பக்கம்? டேய் அது அப்படியே கைக்கு நீ விடுற. உனக்கு அடி விட்டு இருக்குது இல்ல? என்ன பத்திலியா? இதெல்லாம் தனியா எடுத்து வைக்கிறேன். அவெல்லாம் யூடியூப் பாட்டு வந்துட்டா. அப்படியே கம்முன்னு இருக்குடா. அவெல்லாம் காலையில சமையலோடனே பாத்துட்டியா எத்தனை லிட்டர் எண்ணெய் ஊற்றணும்னு? 300 சொன்னேன், 200 வாங்கிட்டு வந்துச்சு. அதையும் பாதி அவன் கையில் ஊற்றி விட்டீங்க. டேய் டேய் இன்னொரு அவன் கண்ணுக்குள்ள விட்டுருப்பா குச்சி. இதெல்லாம் நேத்தாண்ட வெட்டி போட்டாங்க. டேய் இங்க தீ வச்சிருக்கானுடா. இங்க மிதிச்சிட்டு வந்துட்டு பூக்குழி இறங்கிக்காத. எங்கடா கீழே ஓடுறீங்க? நான் எதுக்கு ரெடியே? வீடியோ எடுக்கிறதுக்கு தயாரா வர வேட்டி பத்தி.
இஞ்சி பூண்டு கொட்டினது. கொட்டுனதா? கொத்துனதா? இடித்து இஞ்சி பூண்டு எண்டின வரமிளகா அது சுற்றி வந்து வறுத்தாதான் இதாகிடும். நல்லா வணங்குமா. என்ன பத்தாது. ஆமாம், பாதி என்ன கையில் இருக்குது. இது பாமாயில் மரம் தான்டா, இறக்கிக்கலாம். இருக்கணும்டா. ஐயோ அனல். எடுத்தாச்சு, வரமிளகா கொட்டிடலாம். இதை பார்த்து அவங்க சமையல் செஞ்சு சாப்பிடுவாங்களா? மழையே சாப்பிடுவோமான்னு தெரியல. நீதான் அரி. என்னது? சுத்தமான நாட்டுக்கோழி கறி. ஆட்டுக்கோழி கறியா? டேய் அவன் கையில வச்சிட்டு இருக்கான்டா இவன். டேய் இவன் கையில வச்சிட்டு இருக்கான்டா சமையல் பண்ற ஒரு மாஸ்டர். அதெல்லாம் அவன் கை விட்டு கொடுக்கும்போது போயிடுச்சு. எடுத்து தரவே முடிஞ்சிருச்சா? 10 எடுத்துட்டு துண்டு. மஞ்சத்தூள்ல குழம்பு வச்சதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். கொஞ்சமாவா போதும். எதை போட்டாலும் பாதி கீழே ஓடுறீங்களா? குண்டாக்கு வெளியே கொலைத கரண்டி கம்பெனி நட்டத்துல போயிட்டு இருக்குறா. தேவையான அளவு உப்புடா. அது தெரியாம தான் வீடியோ பாக்குறேன். நீ மட்டும் தேவையான அளவுனா ஆத்து மணலா? கடல்ல போய் டைரக்டா உப்பு எடுத்துட்டு வந்தது. இப்ப எடுத்து பாரு. அட சுண்ட கொஞ்சமா சுண்டணும்ல, உடனே தலையாட்டி இது உண்டு. உப்புல பார்த்தாச்சடா? உப்புல ஓகேவா? காரம் சரி ஓகே. சாப்பாடு அது வடிச்சாச்சா? அது வடிச்சு சாப்பாடு தயார் நிலையில் இருக்குது. அங்க இருந்து இருந்துச்சுன்னா நினைச்சு பாருங்க. எங்கெல்லாம் உட்காந்து சுத்திட்டு உட்காந்துருப்பீங்க. யாரும் இல்ல, கோவில் தான். அப்படி தூக்காரா கை. ஏய் அப்ப கண்டென்ட் நினைச்சிருவாங்க. ஆனா சத்தியமா கண்டென்ட் இல்லை, அவனுக்கு தெரியவே இல்லை. நான் பார்த்துட்டானா வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைச்சு கூட பாக்க. எவ்வளவுதான் துண்டு போயிருச்சு விடு, அது கருத்துணியா பயன்படுத்திக்கலாம். ஏய் பரவாயில்ல, கருத்துணியா பயன்படுத்திக்கலாம். ஏடா ஒரிஜினல் கருத்துணி கிடக்குது, அதை விட்டு போட்டு அவனோட துண்டு குளிக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்து கமிட்டில இருந்து இவர் வந்து வீடியோ பாருங்க டே எப்படி பிடிக்குதுன்னு. சரி இதை பார்த்துட்டு வந்துடுற வீடியோ காட்டுறேன் பாரு. அப்புறம் இப்போ இது கிரேவி மாதிரி வரணுமா? இன்னும் அந்த அளவுக்கு சுண்டணுமா? தண்ணி எல்லாம் சுண்டுச்சுன்னா போதும். நாட்டுக்கோழிக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றணுமா? டேய் இதோட 5ஆவது டைம் வந்துருச்சான்னு பார்க்குறீங்கடா? அப்போ ஒரு டைம் நான் பார்க்கறேன். யாரும் பார்க்க வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவ்வளோதான் சாப்பிட ஆரம்பிச்சிடும். எடுத்துறேன். எலும்பி சார் அப்படியே வெந்திரிச்சான்னு எடுத்து நின்றுட்டு இருக்கானுடா இலையில போட்டு. தெரியும். எந்திரிச்சா வா இதை எடுத்து வை. வேற போய் எடுத்துட்டு வரதுக்கு ஆள் இல்லை. அவன் போய் அப்பு படுத்துட்டு என்ன வரமாட்டியா? பார்த்து கொண்டு ஒன்றாவது நீ கம்முன்னு விரவ அப்புறம் யார் இருக்கிறது? அவனும் போய் திட்டி விட்டு ஒழுங்கு எரிச்சிட்டு திட்டி இப்படி எரிக்கூடாதுன்னு நான் போய் படுக்கிறேன் போன்ட்டு போயிட்டியா? ஓகேங்க அவ்வளோதான், கறி வந்துருச்சு. தண்ணியும் பார்த்தீங்கன்னா சுண்டிருச்சு. போதும். ஒரு கலர் காட்டுறாங்க கூட. கொஞ்சம் லைட்டாக மட்டும் பெரட்டி சாப்பிட்ற அளவுக்கு தண்ணி லைட்டாக வச்சுருக்கோம். குழம்பு கிரேவி மாதிரி. ரொம்ப இதாக வச்சுனாலும் சாப்பிட முடியாதுல்ல. ஓகே அதுங்களையும் போயிட்டு இலையெல்லாம் கழுவி அங்கேயே உட்காந்துடலாம். அங்கே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நீங்களும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருப்பீங்க, கூட உட்காந்து வீடியோ பாருங்கள். என்ன டாமி தொங்கிருச்சு? ஏய் கெத்துரா, இலையை கிழிச்சிட்டீங்கன்னா நான் போய் அங்கே போய் காடு. அப்படி போடு, அப்படி ஒட்டி போட்டுக்கலாம். நம்ம சூடா இருக்க மாதிரி பண்ற. அப்படியே வரிசையா கூட்டிட்டு வா. இப்படி இந்த அளவுக்கு வைக்கணும். தமிழுக்கு போட்டோ எடுக்கணும், எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்காடா? நல்லா இருக்கா?
அது ஏன்டா சாப்பிட்றப்ப ஃபோன் நோண்டிகிட்டே சாப்பிட்டா தான் இறங்குதா? அது அப்படி தான் பழகிருச்சு, எல்லாத்துக்குமே அப்படி தான் பழகிருச்சு. ஆனால் மதன் கௌரி வீடியோ பார்க்கலின்னா இதாக மாட்டேங்குது, சோறு இறங்க மாட்டேங்குது. ஒன்று டிவி பார்க்கணும் இல்லைன்னா இது பார்க்கணும். இல்லை குழம்பு ஊற்றணும். குழம்பு ஊற்றணுமா? குழம்புலாம் இங்கே இருக்குது இன்சைடு. குழம்பு லைட்டாக வர இப்படி தண்ணியாக இருந்ததுனால தான் கரெக்டாக இருக்குது இப்போ செய்கிற அளவுக்கு. ஏடா சுட சுட இருக்குது, அப்பயும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அதான் சாப்பிட்றதாங்க. சாப்பிட்றதாண்ணா வச்சு தான் சாப்பிடணும். சரி ஆற வச்சு ஊதி சூடாக தான் இருக்குது. அப்போ வேறு சாப்பிடாம அவங்க உட்காந்துருக்கிறியா மன வருத்தத்தில்? எங்கடா வெளியே போய் விழுகுது, அவுட் ஆஃப் ஸ்டேட். அடுப்பு எரிச்சு ஆனால் சாப்பிட மாட்டேன்ட்டானே பாவம். ஃபஸ்ட்டு இது ஒரு பைட்டு சாப்பிட்றலாங்க, சரியான சூடாக இருக்குது. அப்பயும் சூடாக தான்டா இருக்கு. சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரம் சாப்பிட சாப்பிட நல்லா காரமாயிடும். சூப்பராக இருக்குது. கறியே தேவையில்லை, இந்த குழம்பே போதுண்டா. குழம்பு தான் சாப்பிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. ஆனால் இந்த மசாலாவெலாம் எதுவுமே போடல, ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது பாரு. சிக்கன் மசாலா போடாமையே அன்றைக்கி மிளகாத்தூளை மட்டும் போட்டு நம்ம பிரியாணி செஞ்சோம்ல, பிரியாணி மசாலா போடாமல் அந்த மாதிரி கழுத்தில் கரிசி போட்டுக்க. துண்டு எரிஞ்சிருச்சா? இவன் எப்படா இருக்கு? இவா அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்க. அப்புறப்ப எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் இப்போ பேசிகிட்டு இருக்க, இப்போ பேசிகிட்டு இருக்க. நீங்கள் கேட்டதுனால பேசி என்னென்ன சொல்கிறான் பாருங்களேன். துண்டெல்லாம் அவ்வளோதான் கருத்துணி ஆயிடுச்சு. கருத்துணி கமிட்டி என்னடா எதையோ கடிச்சிட்டு இருக்கிற? கமிட்டி கொடுக்குங்க. கால் எலும்பு. கால் எலும்பா? குச்சி எடுத்து கடிச்சிட்டு இருக்கானா வீடியோக்கா? ஏன்டா பார்த்து ஃபோன் பேசலையா? ஆளு வெஸ்ட் போயிடுச்சாமனு அதனால சாப்பிட்றனாலயா? ஏன்டா உசுசுன்ட்டு கிடக்குறா? நான் சொல்றேன் அவன்டா எவன்டா அது சுசுங்குது சவுண்டு? பாம்பாட்டா, சாடுற பாம்பாட்டா? ஏன் காரமா இருக்கான்? கரெக்டாக தான் இருக்குது, பொறுமையாக சாப்பிட்ணும். ரொம்ப நாள் ஆச்சு. விதையில காரமே இருக்கும், விதையை தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு குழம்பே இல்லடா எடுத்துட்டு கறி பட்டி சாப்பிட்றா. சூட்டுனால காரம் அதிகமாக தெரியும். தயிர்னு சூப்பராக இருக்கலாம், எலும்பு தயிர். எந்த தயிர் இருந்தாலும் இப்போ இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கும் ஜம்முன்னு. இவ்வளோ தண்ணி விட்டு இவ்வளோ நேரம் வேக விட்டாதான் வேகுது கறி. ஆமாம், இன்னும் பிராய்லரா சீக்கிரம் வருது. வேறு லெவல் போ. எல்லோரும் குழம்போட தான் பட்டி சாப்பிட்றீங்க, அதான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கேன்டா. கம்முனு இன்னும் கொஞ்சம் விட்டுருக்கலாமோ? பரத்தை என்ன விளாண்டுட்டு எடுத்து சாப்பிடு. சுடுது இன்னுமாடா? இப்படி ஒரு பைட் அடிக்கலாம். ஓகேங்க, நானும் அவ்வளோதான் ஃபோனை வச்சுட்டு சாப்பிட்றேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வரேன். டேய் சாம்பார் சாப்பிட்டுட்டாடா இது பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே டாடா பாய், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வரேன்.